வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் வளைகுடா நாடுகளை பற்றி இன்னொரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இப்போது 2 நாடுகள் இந்த போரை ஆரம்பித்தாங்க. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று இஸ்ரேல். இதோடைய தாக்கம் நேரடியாக யுத்தக்களம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான். பிறகு ஈரான் பதில் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸ், யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், சவுதி, அதன் பிறகு ஓமான், 5 நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேசஸ் ஃபஸ்ட்டு தாக்குனாங்க. அடுத்த லெவல் எஸ்கலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் போகக்கூடிய ஆயில் டேங்கர்ஸ், சிவிலியன் ஆயில் டேங்கர்ஸ், ஒரு 6 ஆயில் டேங்கர்ஸ் மூழ்கடிச்சாங்க. அதன் பிறகு கப்பல் போக்குவரத்து அப்படின்றது பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு துபாய் மற்றும் ரியாத் போன்ற, அம்மான் போன்ற நகரங்கள் மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க. பில்டப் ஏரியாவில் அவங்க ஆயில் ரிஃபைனரிஸ், அவங்களுடைய போர்ட் எல்லாமே. ஸோ இந்த எஸ்கலேஷன் போயிட்டே போச்சு. ஒரு கட்டத்தில் மார்ச் 19 இஸ்ரேல் போய் ஈரானுடைய ரிஃபைனரியை தாக்குறாங்க. பதிலுக்கு இவங்களும் சவுதியோடைய மிகப்பெரிய எண்ணெய் கிணறு, கத்தாரோடைய உலகத்தோடைய மிகப்பெரிய எல்என்ஜி பிளான்ட், இதெல்லாம் கடுமையாக தாக்கப்படுது. 17% எல்என்ஜி சப்ளை ஒரே நாளில் ஒரே தாக்குதலில் கட் ஆகுது. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகும் இது திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு அப்படின்ற அளவுக்கு கத்தார் கொண்டு போனாங்க. இப்போது ஒரு தேசிஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்த ஒரு ஆர்டிக்கிள், அதை நம்ம கவுண்டர் சேலஞ்ச் பண்ணி ஒரு தேசிஸை கொண்டு வரலாம். அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்க, இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரானை வீக் ஆக்கணும். ஒன்று அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். அதை உள்ள இன்டர்னலாக ஈராக் மாதிரி இவங்க போய் இறங்கி ஒரு டம்மி கவர்மெண்ட்டை உருவாக்காமல், இல்லை பங்களாதேஷ் போன்ற ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்காமல், அங்கே ஒரு கிளர்ச்சிக்கு உண்டான எல்லா சாதகமான வேலையும் பண்ணிவிட்டு அதன் மூலயமா இன்டர்னலாக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியுமா ஃபஸ்ட்டு. 2வது, ஈரானுடைய மிசைல் கேப்பபிலிட்டிஸ், அவங்களுடைய ஏவுகணை திறனை கிட்டத்தட்ட ஒழிச்சு கட்டணும். 2. 3வது, ஈரானுடைய கடற்படை, அதையும் கிட்டத்தட்ட ஒழிச்சு கட்டணும். 4வது, ஈரானுடைய விமானப்படை, அதையும் ஒழிச்சு கட்டணும். 5வது பட் மிக மிக முக்கியமானது, ஈரானுடைய அணுசக்தி. இப்போதைக்கு ஒரு 440 கிலோ 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அப்படின்றது இருக்குது. அது 80% ஆச்சு அப்படின்னா அந்த வெப்பன் கிரேடாக அணு ஆயுதத்தை தயாரிக்க பயன்படும். அந்த இடத்துல ஈரானை அணு ஆயுதத்தை கொண்டு வராமல் பார்த்துக்கிறது. பிறகு ஈரான் மேலே இருக்கக்கூடிய இந்த பொருளாதார தடைகளை இன்னும் கடுமையாக்கி ஈரானுடைய எண்ணெய் அப்படின்றது சைனாவுக்கு போகாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த போரில் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது அச்சீவ் ஆகுது. பட் இஸ்ரேல் எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவங்களுடைய அப்ஜெக்டிவ் அப்படின்றது வேறு. இந்த இடத்துல அக்டோபர் 7 நடந்த அந்த ஹமாஸ் பயங்கரவாத தாக்குதல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டர்னிங் பாயிண்ட். போன வருடம் நான் இஸ்ரேல் போயிருந்தபோது அவங்களுடைய ஆட்சியாளர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அவங்களுடைய அரசு அதிகாரிகள், இராணுவத்தில் இருக்கவங்க, முன்னாள் இராணுவத்தில் இருக்கவங்க, பாலிசி மேக்கிங்கில் இருக்கவங்க, ஒரே விஷயம் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்த முறை அவங்களுக்கு இது ஒரு சான்ஸாக கிடச்சிருக்குது. ஸோ ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இதை செட்டில் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ செட்டில் பண்ணணும் அப்படின்ற போது இவங்களுடைய இஸ்ரேலோடைய டார்கெட்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா, ஆயத்துல்லா அலி கமேனி அவர்கள் பிப்ரவரி 28 கொல்லப்படுறாரு. அதற்கு உண்டான கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ், அதை சைபர் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இஸ்ரேல் ப்ரொவைட் பண்ணாங்க. தாக்குனது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய விமானங்கள். அதன் பிறகு அவங்களுடைய 27 டாப் கமாண்டர்ஸ் இவங்க கம்ப்ளீட்டாக கொல்லப்படுறாங்க. 34 இன்டர்னல் செக்யூரிட்டி டார்கெட்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஈரானுடைய ஐஆர்ஜிசியோடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு கொலாப்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரெஜீமை, அங்கே இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய பசிஜ் அப்படின்றது ஒரு துணை இராணுவ மாதிரியான அமைப்பு. இவங்க போரில் கிடையாது, அங்கே கிளர்ச்சி ஏற்படாமல் இந்த ஷரியா சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மாரல் போலீசிங்கான ஆர்கனைசேஷன். இதோட தலைமையாக இருந்த சுலைமணி மற்றும் அவங்க கூட இருந்த செக்யூரிட்டி, இவங்க எல்லாருமே கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மாதிரி ஒரு மிகப்பெரிய விமானப்படை அவங்ககிட்ட கிடையாது. அவங்க எல்லாமே இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு துல்லியமான ஆப்ரேஷனை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. கணிசமான அளவுக்கு ஈரான், குறிப்பாக தெஹ்ரான் தலைநகரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக உளவாளிகளாக செயல்படக்கூடிய ஒரு பெரிய நெட்வொர்க்குமே அங்கே இருக்குது. ஸோ இப்போது தொடர்ந்து அவங்களுடைய லீடர்ஷிப்பை ஆன் த கோலை வச்சுருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல உட்காந்து இப்போ கூடி பேசவே முடியாத நிலைமை அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த கூடி பேச முடியாது அப்படின்ற போது கேம்ப்ஸில்,
ஹோட்டல்ஸில் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவங்க கொண்ட ஒரு ஐஆர்ஜிசியோட ஒரு மிக முக்கியமான சீஃப் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலில் போய் தங்கியிருக்கிறாங்க. அந்த ஹோட்டலில் ஒரு குறிப்பிட்ட ரூமில் ஒரு மிசைல் தாக்குதல் நடத்தி அந்த ரூமில் இருந்த 3 பேர் மட்டும் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து துல்லியமாக கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் யாரை தூக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ஈரானுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, ஈரான் அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மத தலைவராக இருக்கக்கூடிய கமேனி அவர்கள், இப்போ கமேனியோடைய மகன் முஸ்தபா கமேனி அவர்கள், அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஈரானுடைய அரசாங்கம் வருது. அதாவது பிரசிடென்ட் பெஷ்கியான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், அவருக்கு கீழே தான் ஈரானுடைய இராணுவம் வருது. ஆனால் ஐஆர்ஜிசி அப்படின்றது ஒரு தனி அமைப்பு, அது நேரடியாக சுப்ரீம் லீடருக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடியது. பசிஜ் ஃபோர்ஸ் அப்படின்றது தனி அமைப்பு, அதுவும் நேரடியாக அவங்க சுப்ரீம் லீடருக்கு கொண்டு போகுது. குட்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது தனி அமைப்பு, அதுவும் இப்போ குட்ஸ் ஃபோர்ஸோட வேலை என்னென்னா ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுத்தி ஈரானுடைய ப்ராக்சிக்களை ஆம் பண்ணுறது, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து பண உதவி பண்ணுறது, அந்த மிஷனை ரன் பண்ணி வைக்க வேண்டியது இந்த அந்த சோகால் கல்ஃப் ரீஜனில். 2வது பசிஜ், அவங்களோட இன்டர்னல் போலீசிங், என்னதான் மக்கள் வழியில் வந்தாலும் அந்த கிளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு. ஐஆர்ஜிசி அவங்களுடைய ரோல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐஆர்ஜிசி வந்து ஒரு என்டர்பிரைஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். என்டர்பிரைஸ் அப்படின்றது ஏர்டெல் நிறுவனம் இங்கே நம்ம பார்க்குறோம், அதே மாதிரி மொபைல் நிறுவனம் அவங்ககிட்ட இருக்குது. கோரமண்டல் சிமெண்ட்ஸ் போன்ற சிமெண்ட் கம்பெனி நம்ம பார்க்குறோம், அதே மாதிரி சிமெண்ட் நிறுவனம் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, ரோடு, பில்டு, பிரிட்ஜு, எதை எடுத்தினாலும் ஐஆர்ஜிசிக்கு ஒரு பேரலான ஒரு அரசாங்கம். அவங்கக்கிட்ட வந்து இப்போ நம்ம இராணுவம் மாதிரி அரசு நிதி ஒதுக்கீடு பண்ணி தான் அவங்க செலவு பண்ணணும் அப்படின்றதுல அவசியம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஐஆர்ஜிசியோடைய தலைமை கணிசமான அளவுக்கு முடிக்கப்பட்டிருக்கு இஸ்ரேலால். பசிஜோட தலைமை முடிக்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய அரசியல் தலைமையை அவங்க இன்னும் குறி வைக்கல. நல்ல கவனிங்க, ஈரானுடைய அதிபரையோ இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சரையோ அவங்க வந்து கை வைக்கல. ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்க இந்த மாற்று அரசாங்கத்தை இஸ்ரேல் எது விரும்புதோ அந்த இடத்துக்கு இவங்க தான் சரியாக இருப்பாங்க அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க. ஸோ டென்ட்டு, சேஃப் ஹவுஸு, அவுட்ஸ்கட்ஸ்ன்னு சொல்லி அவங்க அடுத்தடுத்தது போகும்போது அந்த ரெஜிம் ஒரு முழுமையாக, அந்த ஆட்சி அப்படின்றது முழுமையாக செயல்பட முடியாமல் போகக்கூடியது அப்படின்றது இருக்குது. இப்போது ஈரானை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வாரம் இந்த யுத்தம் கடந்த பிறகு அவங்களுடைய லீடர்ஷிப் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டாலும் இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய ட்ரோன் தாக்குதல் தொடர்ந்துட்டு இருக்கு, அவங்களுடைய மிசைல் தாக்குதலும் தொடர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசிஜ் ஃபோர்ஸ் அதோட தலைமையெல்லாம் கொல்லப்பட்டால் கூட அவங்களோட இன்டர்னல் ஆர்டர் அப்படின்றது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. பெரிய அளவுக்கு ப்ரொட்டஸ்ட் தெரியல, ஏன்னா இன்டர்நெட்டும் பேக் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முஸ்தபா கமேனியை சீக்கிரமாக கொண்டு வந்தது. இப்போ முஸ்தபா கமேனி எந்த ஹெல்த்தில் இருக்கிறாரு, எந்த நிலைமையில் இருக்கிறாருன்னு தெரியாது. ஆனால் அந்த லீடர்ஷிப் வேக்யூமையும் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுறாங்க. இப்போது இஸ்ரேல் வெர்சஸ் அமெரிக்கா இந்த போரில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேலுடைய பொலிட்டிக்கல் மற்றும் மிலிட்ரி லீடர்ஷிப் எடுத்தீங்க அப்படின்னா ஈரானுடைய தலைமையை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அவங்க யாருமே நிம்மதியாக ஆட்சி செய்ய விடக்கூடாது, இது இஸ்ரேலோடது. ஆனால் அமெரிக்காவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களது லிமிட்டட் கோல், மிசைல்ஸு, ட்ரோன்ஸு, நேவல் அசெட்டு, அணு ஆயுதம், இதை மட்டும் தாக்கி குறி வைக்கணும் அப்படின்றது தான். இப்போ இந்த இடத்துல இஸ்ரேல் பண்ணுறது ஒரு யூனிலேட்ரல் ஸ்ட்ரைக்காக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடத்துல எஸ்கலேட் பண்ணுறாங்க. குறிப்பாக இவங்களுடைய கேஸ் மற்றும் எனர்ஜி சைட்ஸை கை வச்சது பார்த்தோம், அமெரிக்காவே அந்த இடத்துல பதறினதை பார்த்தோம். ஸோ 2 பேருக்குள்ளேயுமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறது தெளிவாக தெரியுது. இப்போது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய ரிப்போர்ட் படி இந்த ரெஜிம் அப்படின்றது இம்மிடியட்டாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இதே மாதிரி தலைவர்கள் கொல்லப்பட்டுகிட்டே இருந்தாங்கன்னா, இப்போது ஒரு போர்ப்படை தளபதி லெஃப்டினன்ட் ஜெனரல், அவரை கொண்டுட்டாங்க, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ஜெனரல், அப்படியே கீழே படிப்படியாக வரும்போது நாளைக்கு கர்னல் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரியோ இல்லை ஒரு மேஜர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரியோ இராணுவ தலைமையாக பொறுப்பேற்கும் போது அந்த அனுபவமும் அந்த மொராலும் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அதே சமயம் ஈரான் இப்போ கடுமையான பொருளாதார தடைகளில் இருக்குது. ரொம்ப நாள் நீங்கள் மக்களையும் இதே மாதிரி வறுமையிலையும் பிரச்சனையிலையும் வச்சுட்டு கொண்டு போக முடியாது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது பப்ளிக் த்ரெட்டு யார் வந்தாலும் நாங்கள் கொல்லுவோம் அப்படின்ற போது இஸ்ரேல் ஈரானை ஒரு ப்ரெஷர்லேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அக்டோபர் 7, 2023 முன்னாடி மொத்த ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேலே இருந்துச்சு. ஹமாஸ் தாக்குனாங்க, ஹிஸ்புல்லாக்கள் தாக்குனாங்க, ஈரான் எந்த விதத்துலையுமே நேரடியாக ஈடுபடவே இல்லை. சிரியா பேஸ் இருந்துச்சு, நூற்றுக்கணக்கான மிசைல்ஸ், ஆயிரக்கணக்கான மிசைல்ஸ், ராக்கெட்ஸு, அண்டர் கிரவுண்ட் டனல் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் இந்த பக்கம் இருந்துச்சு. 2026 இப்போ பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் பார்த்தோம்னா அப்படியே ப்ரெஷர் முழுக்க ஈரானில் இருக்குது. ஸோ இஸ்ரேலுக்கு கிளியர் கட்டாக இந்த இடத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போது
ஒரு இதில் சுப்ரீம் ரீடர் அப்படின்றவர் வெலாயத்தி ஃபக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய அரபு மொழியில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளரிக்கல் கான்ஸ்டியூஷன் சிஸ்டம். கான்ஸ்டியூஷன் இருக்குது, ஆனால் அந்த கான்ஸ்டியூஷனை அரசியல் சாசனத்தை கைடு பண்ணுறது அப்படின்றது ஒரு மத ரீதியான ஒரு மத குரு. இந்த இடத்துல டீகேபிட்டேஷன் சொல்லக்கூடிய இந்த தலைமை அளிக்கக்கூடிய வேலை இஸ்ரேல் பண்ணும் பொழுது அடுத்தடுத்து இது வந்து இன்னும் ரேடிக்கலைஸ் ஆகி போகும் அப்படின்றத அவங்க வந்து காமிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரெஜீம் அப்படின்றது ஹயத்துல்லா அவர்கள் தலைமையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ முஸ்தபா தலைமையில் முஸ்தபா யாரோட ஆதரவில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்ஜிசியோட ஆதரவில் இருக்காரு. ஸோ இந்த ரெஜீம் 2.0 அப்படின்றது இந்த கடந்த 20 நாளில் அவங்களுடைய மத தலைவர்கள்ட்ட ஐஆர்ஜிசியோடைய கமாண்டர்ஸ்ட்டு ஷிஃப்ட் ஆயிருக்கு. அந்த கமாண்டர்ஸுமே எல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க, 31 பிரிவுகளாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ரெஜிம் சேஞ்ச் இது வரைக்கும் வரலாற்றில் நடந்ததே இல்லை. தலைவர்கள் மட்டும் கொல்லப்படுறதுனால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியாது. அதே சமயம் இதுக்கு மாற்றா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய பேல்வி ஷா அவர்களுடைய மகன் அவர் சொல்றது இன்னும் தாக்கணும் ஈரானை அப்படின்ற போது இன்னைக்கு அதாவது திங்கட்கிழமை காலை மார்ச் 23 காலையில் நடந்த தாக்குதல் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய தாக்குதல் கிடையாது. இஸ்ரேல் குறி வச்சு ஈரானில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சிவிலியன் டார்கெட்ஸ் ரெசிடென்ஷியல் ஏரியாவை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க மீண்டும் மீண்டும் குறி வைக்கிறது ஐஆர்ஜிசி, பசித் மற்றும் இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் தீஃபோட தலைவர்களை. அதே சமயம் இப்போது ஈரான், இஸ்ரேல் மற்றும் லெபனான் எல்லை, அந்த எல்லையிலேருந்து நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம், அந்த ஒரு பெரிய காம்பவுண்ட்லாம் இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அந்த எல்லையிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய லித்தானி நதி, இந்த லித்தானி நதியில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் தான் பெய்ரூட் லெபனான தலைநகரத்திலிருந்து இவங்களுடைய தெற்கு லெபனான் பகுதிகளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அந்த பிரிட்ஜை தாக்கி அழிச்சிருக்காங்க. ஸோ லெபனானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் பேசுறது, ஒருத்தருக்கு நான் இமெயில் கூட எழுதியிருந்தேன். அவர் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு பெரிய அஃபென்சிவ், கிரவுண்ட் அஃபென்சிவை இங்கே லெபனானுக்குள்ளே செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த பிரிட்ஜு கட் ஆஃப் ஆச்சுன்னா ஹிஸ்புல்லாக்கள் அங்கேருந்து ஆட்களை இங்கே கொண்டு வர முடியாது. அப்போது ஈரான், இஸ்ரேலோடைய குறி அப்படின்றது ஈரான் மட்டும் கிடையாது, ஹமாஸ் இனி நிமிர்ந்து வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே வந்தாலும் எத்தனை வருட காலம் ஆகும் அப்படின்னு தெரியாது. ஹவுத்திகள் அமெரிக்கா இஸ்ரேலோட ஒரு டீலில் தான் இருக்கிறாங்க. அவங்களும் பெரிய லெவலுக்கு இப்போது ஆக்டிவாக கிடையாது, அவங்களுக்கு அவங்க பிரச்சனை இருக்குது. ஸோ மிச்சம் இருக்கிறது ஹெஸ்புல்லா மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது, 2 லட்சம் பேர் எஃபெக்டிவான ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. இந்த பிரச்சனையை எப்படி இருந்தாலும் வாரில் இருக்கிறோம், கணிசமான அளவுக்கு கஷ்டப்பட்டோம். மீண்டும் மீண்டும் கஷ்டப்படுறதை விட இதை வாய்ப்பாக பயன்படுத்தி இவங்க நினைக்கக்கூடிய கிரேட்டர் இஸ்ரேல், அதாவது ஒரு பெரிய பஃபர் ஜோனை லெபனான் பகுதிகளில் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே ஒட்டி இருக்கக்கூடிய கோலன் ஹைட்ஸ் அப்படின்றது சிரியாவுடைய பகுதி, இப்போ இஸ்ரேலோட ஆக்கிரமிப்பில் இருக்குது. சிரியாவுடைய அதிபர் இப்போது ஹல் ஷரா பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நிலைமையில் இல்லை. அவங்கெல்லாம் முன்னாள் பயங்கரவாதிகள், $10 மில்லியன் சன்மானம் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அல்கொய்தா தீவிரவாதி. இன்று இவர்களுடைய நண்பர்கள். அவர் பார்த்தீங்கன்னா அந்த பழையதெல்லாம் கெட்டப்லாம் மாற்றிட்டு கோட் சூட்டு போட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இஸ்ரேலோடைய அந்த தாக்கம் அப்படின்றது மிக மிக அதிகமாக இருக்கும். இப்போது ஒருவேளை ஈரான் இந்த இடத்துல தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்க, ஒரு செமி வெக்ட்ரி, அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குனாங்க பட் ஈரானை அசைக்க முடியல அப்படின்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இது வளைகுடா நாடுகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக எல்லா நாடுகளுமே பார்க்குறாங்க. அதன் பிறகு ஈரான் கிட்ட கப்பம் கட்டிக்கிட்டு ஈரானுக்கு பயந்து தான் இவங்கெல்லாம் வாழக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படின்றது வரும். ஏன்னா இஸ்ரேல் அவங்க பிரச்சனையில் பிஸியாக இருப்பாங்க. இப்போ ஈரான் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு 3 நாளில் அவங்க கொடுக்குற சேஞ்சு. இப்போது அந்த மெயின் பகுதிகளில் தாக்குதல் நடந்துச்சு, பெண்கள் படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல் மேலே கொடூரமான ஒரு தாக்குதல் நடந்துச்சு, அதெல்லாம் அவங்க இப்போ பேசவே இல்லை. அவங்க பேசுறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு கப்பலுக்கு $2 மில்லியன் இப்போ வசூலிக்கிறாங்க. வெகு விரைவில் அவங்க அதை ரெகுலரைஸ் பண்ணி $1 மில்லியன் ஒரு கப்பலுக்கு அப்படின்ற போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 122 கப்பல் அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி போகும். ஸோ ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $500-700 பில்லியன் அளவுக்கான வருமானத்தை உள்ளே கொண்டு வரணும். அதுக்கு இந்த போரை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த போர் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தரப்புமே நடக்கல. அமெரிக்கா முடிக்கணும்னு பார்க்குறாங்க, இஸ்ரேல் இந்த போரை முடிக்கணும்னு பார்க்கல, ஈரானும் இந்த போரை முடிக்கணும்னு பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. இப்போ உலக நாடுகளுக்கு அந்த கப்பல் எல்லாமே $1 மில்லியன் கப்பம் கட்டிட்டு வரணும் அப்படின்னா
எனர்ஜி காஸ்ட் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் எல்லாருக்குமே டென்ட் ஆகும். இந்தியா, சைனாலேருந்து நம்மளுடைய கிழக்கு தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும். ஸோ இது ஒரு ஃபேவரபுளான சுச்சுவேஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த டேர்ம்ஸில் தான் இந்த போர் போகுது. நம்ம டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணி பார்க்கும் பொழுது சித்தாந்தமோ இதுவெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களோட ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அவங்க பார்க்குறாங்க. என்ன நடக்குதுன்றது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.